Good morning students, I am MRK. Today 12th Maths class, chapter 5, 2-dimensional analytical geometry, exercise 5.5, 4th sum. ஓகே, வேர்ட் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம் ஒன்று கேட்பாங்க, பார்த்துக்கோ. இன்ஜினியர் ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணுறான் சேட்டலைட் டிஷ்ஷு, பேராபிளிக் கிராஸ் செக்ஷனில் உள்ளது. டிஷ்ஷோடைய ஒய்டு 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓப்பனிங் ஃபோக்கஸ் பிளேஸ்டான்னு என்ன கொடுத்துருக்கு, 1.2 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸில் இருந்து கொடுத்துருக்கு. அப்போ இதில் ஒரு ஏன்ற பாயிண்டில் ஒரு வேர்டு கொடுத்துருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்து சிமெட்ரிக் அபவுட்னு கொடுத்தனால நம்ம ஒய் ஸ்கொயர் இருந்தால் நம்ம எடுக்கணும் பேராபிளா. ஒன்று ரைட் சைடு ஓப்பன் எடுக்கணும், இல்லைனா லெஃப்ட் சைடு ஓப்பன் எடுக்கணும். பேராபிளிக் எடுக்கையில் ஒன்று ரைட் சைடு ஓப்பன் எடுக்கணும், இல்லை லெஃப்ட் சைடு ஓப்பன். ஏன்னா சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லையில் ஒய் ஸ்கொயர் தான் கணக்கில் வரணும். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax அல்லது +4ax. ஓகே சொல்கிறது ரைட். அப்போ நான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு +4ax கணக்கு மூவ் பண்ணுறேன். ரைட்டா, பார்த்துக்கோ நிதானமாக. இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கிராஸ் செக்ஷன்றது இது எவ்வளோ சொல்லியிருக்கான் அப்படின்னா 5 மீட்டர் சொல்லியிருக்கான். 5 மீட்டர் அப்படின்றதுனா ரெண்டாக பிரித்தோம்னா 2.5, இது ஒரு 2.5. சரிங்களா, மீட்டர் போட்டுக்க. ரைட்டு, மீட்டர், இதுவும் மீட்டர், 2.5 மீட்டர். ஓகே, குட். இப்போ இந்த பீன்ற பாயிண்ட் இங்கே நம்ம ஃப்ளாட் பண்ண போகிறோம், நோட் பண்ணணும். சரி, நோட் பண்ணுவோம். அப்புறம் இது வெர்டெக்ஸ்ன்றது வி, ஆர்ஜின் 0,0. ஃபோக்கஸ்ன்றது இன்சைடு த பேரபுலா, அவங்களுக்குள்ளே வரணும் எஃப். சரிங்களா, இது தான் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் நான் மார்க்கர் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். அதுதான் விஎஃப்னு அர்த்தம், ஏன்னு அர்த்தம், 1.2ன்னு அர்த்தம், மீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஏ அவன் டேரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், டெப்த்து கேட்டிருக்கான். இங்கே இருந்து இந்த கை வைக்கிற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி இங்கே இருந்து வி வரைக்கும் ஃபுல்லாக இது எவ்வளோ கேட்டிருக்கான். இந்த பேலன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா, ரைட்டு. அப்போ ஃப்ரம் கிவன் டேட்டா பேராபோலிக் பாத் இஸ் From given data, parabolic path is open, right word, வலதுபுறம் திறப்புடையது அப்படின்னு எழுதணும். அப்போ வெர்டெக்ஸ் ஆர்ஜின் சொல்லிட்டனால நம்ம இருக்கிறனால டேரெக்டாக எழுதிடலாம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு அர்த்தம், மீனிங். ஓகே, ரைட். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஏயை போட்டுரு. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஏன்னா விஎஃப்சி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கான். நான் திருப்பி எழுதுகிறேன். எனக்குள்ள 1.2 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். பிளேஸ்டுன்னு கொடுத்து இந்த கொடுத்துருக்கான் பாரு, ஃபோக்கஸ் அப்படின்னு. அதுதான் விஎஃப்னு அர்த்தம், வெர்டெக்ஸில் இருந்து தூரம். சரிங்களா, விஎஃப்சி ஈக்குவல் டு ஏன்னு சொல்லுவாங்க, மறந்துடக்கூடாது. ரைட்டு, ஈக்குவல் டு 4, ஏ 1.2 இன்ட்டு எக்ஸு. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 2s are 8, 1 4s are 4, 4.8x அப்படின்றதான் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபுலா அப்படின்றது அர்த்தம். இது எதுக்குள்ள ஆன்சர் அப்படின்னா ஏக்கு உள்ள ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பி டெப்த்து கேட்டிருக்கு. டெப்த்துனா ஆழம். அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை போட்டால் தான் கிடைக்கும். இந்த பாயிண்ட் என்னென்னா இங்கேருந்து இதுவரை கிராஸ் செக்ஷனுக்கு இது டெப்த்து தெரியலை, அதனால் அது எக்ஸ்னா இது கீழே உள்ளதானே, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது. இந்த ஒய்ன்ற டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியும். இது என்னது 2.5 அப்படின்றனால 2.5 ஃபஸ்ட்டு குவாட்ரனால ப்ளஸ் தான் ரெண்டுமே. ஓகே, இந்த பாயிண்ட்டை தான் நான் இப்போ போட போகிறேன். பி ஆஃப் அப்படின்னு போட்டு ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸ் 2.5 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.8xல், சரியா சொல்கிறது, நான் இதில் போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதான். ஒய் ஸ்கொயர் 2.5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4.8 இன்ட்டு எக்ஸு. சரிங்களா சொல்கிறது, அப்படி கீழே இறக்கிக்க. 2.5 இன்ட்டு 2.5 2.5 சரியா, பை 4.8, இது 2.5 தம்பி, ஈக்குவல் டு என்னது எக்ஸு. மேலே கீழேயும் 100 மல்டியில் பண்ணால் 2.5 இன்ட்டு 2.5 பை 4.8 இன்ட்டு 100 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கிட்டு ஒரு டிஜிட் இருக்கிறனால 100 மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு எக்ஸு, டெப்த்து இது. இப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பாரு. பாயிண்ட் 2 ஓடிடும். 25 இன்ட்டு 25ன்னு வந்துடும். கீழே 4.8 தானே இது, 4.8 இது, 4.8 இது. சரிங்களா சொல்கிறது, 4.8 4.8 பார்த்து எழுதிக்க. 4.8 இது பாயிண்ட்டு, 4.8. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு தானே போகும். அப்போ 418 வரும், 418 வரும். அப்போ அடித்தோம்னா 5 5s are 25, 9 5s are 45, மிச்சது 3.
6 5 ஆர் 30. சரிங்களா? அடுத்து அடிக்க முடியுமா அப்படின்னு பாரு. அடிக்க முடியுமா பாரு அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா இது 96 இருக்குது 5 இப்படின்ட்டு இருக்க மாதிரி இருக்குது. அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தகுந்தாப்பில் மூவ் பண்ணணும். இல்லைனா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா மல்டிப்ளை பண்ணையில் என்ன கேட்டிருக்கு 5 × 125 வரும். 125 பை என்ன வந்துடும் 96ன்னு வந்துடும். இதை நம்ம வந்து டிவைட் பண்ணி போட்டு பார்த்து ஆன்சரை எடுத்து எழுதணும். இல்லை நான் இதில் அடித்து எழுதுகிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடித்து எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட் சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ அடித்து எழுதையில் என்ன வரும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பொறுமையாக நிதானமாக செய். சரியா? என்ன ஆன்சர் வருது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்ராக்சிமேஷனாக வரும்ல 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். அப்படி தானே தம்பி? இது என்ன மார்க் பண்ணி அடித்து பார்த்து சரி பண்ணோம்னா என்ன வருதுடா 1.312 வர மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கோ, அடித்து பார்த்துக்கோ, புக்கில் ஆன்சரை பார்த்துக்கோ எப்படின்னு. நானாக தானே செஞ்சுருக்கேன். 1.312 அப்படின்னு வரும், மீட்டர் அப்படின்னு வரும். சரியா? அதான் எப்படி நம்ம பார்த்துக்க, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பார்த்துக்க. இல்லை உன் ஸ்டைலில் போட்டுனா போட்டுருக்கேன். லாக் டேபிள்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல, நம்ம தான் செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.